கடந்த 7.5 ஆண்டு காலமாவே சனியின் தாக்கம் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும் மகர ராசினருக்கு. அதாவது என்னன்னா, வீட்டுல ஒரே பிரச்சனை. வேலைக்கு போனாலும் வேலையிலயும் நம்மளால நிலைச்சு இருக்க முடியல. வேலையிலயும் மாற்றம் ஏற்படுது. வேலையை நிறைய பேர் விட்டு விலகி இருப்பாங்க. தொழில் தொடங்கின இடத்துலயும் பிரச்சனையா இருந்திருக்கும். கடன் சுமை அதிகமா இருந்திருக்கும். இந்த மாதிரி பல சிக்கல்களையும் பல போராட்டத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க மகர ராசினர். அவங்களுக்கு இந்த ஆண்டு 7.5 சனி முழுசா முடிஞ்சிருச்சுங்க. இதுவே ஒரு நல்ல விஷயம் தானே. மகர ராசிக்கு இப்போ ஒரு பெருமூச்சு விடும் காலம் தான் சொல்லணும். இவங்களுக்கு இந்த ஆண்டு குரு 6ஆம் இடத்துல பொசிஷன் ஆகுறாரு. அதே மாதிரி ராகு 2லயும் கேது 8லயும் சனி 3லயும் பொசிஷன் ஆகுறது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? குரு 6ஆம் இடத்துல இருந்தாலுமே குடும்பஸ்தானத்தை பார்வை செய்யறாரு. குடும்பஸ்தானத்தை பார்வை செய்யும் போது உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையெல்லாம் இப்ப சரியாயிட்டு வருது. குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். நிறைய பேர் பிரிஞ்சு வாழ்ந்திருப்பீங்க. கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ற டைவர்ஸ் இருக்க போற சுச்சுவேஷன்லாம் கூட இருந்திருக்கும். அது எல்லாமே இப்ப சரியாகுது. இப்போ கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்குது. தனியா வீட்டு ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்து தனியா நியூட்ரல் ஃபேமிலிக்கு வந்திருப்பீங்க. அப்பா அம்மா கூட பேச முடியாம ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அது எல்லாமே இப்ப சரியாகுது. இந்த வருஷம் 7.5 சனி முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இப்ப எல்லா நல்ல காலமே தொடங்கியிருக்கும். இத்தனைக்கும் போன வருஷம் நடந்த குரு பெயர்ச்சிலே நிறைய பேருக்கு பிரச்சனை முடிஞ்சு சுமூகமான காலகட்டம் தொடங்கியிருக்கும். சில பேருக்கு அது இல்லைனாலும் இந்த ஆண்டு நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் விலகுது.